உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களா? அவர்களை தோற்கடிக்க சாணக்கியர் சொல்லும் 5 ரகசியம். மனதை உடைக்கும் உண்மை. ஒரு மனிதனை வெளியிலிருந்து வரும் எதிரி காயப்படுத்தலாம், ஆனால் அவன் உள்ளத்தை உடைக்க முடியாது. வெளியில் இருக்கும் பகைவர் உங்களை வெறுக்கலாம், உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்யலாம், உங்கள் பெயரை கெடுக்கலாம், உங்கள் வெற்றியை தடுக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை முழுமையாக சிதைக்க முடியாத ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் உங்கள் இதயத்தின் கதவை அறிய மாட்டார்கள். ஆனால் உங்களுடன் ஒரே வீட்டில் வளர்ந்தவர், உங்களுடன் ஒரே தட்டில் சாப்பிட்டவர், உங்களுடன் சண்டை போட்டும் மீண்டும் சேர்ந்து விளையாடியவர், உங்கள் முதல் கண்ணீரையும் முதல் பயத்தையும் முதல் தோல்வியையும் பார்த்தவர், அவரே ஒரு நாள் உங்களுக்கு எதிராக மாறும்போது அந்த வலி வெறும் வலி அல்ல, அது நம்பிக்கையின் மரணம். ஏனெனில் நீங்கள் இன்னும் அவர்களை குழந்தை பருவத்தில் பார்த்த அதே கண்களால் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை அப்படியே பார்க்கவில்லை. அவர்கள் உங்களை இப்போது ஒரு சகோதரன், சகோதரி என்று பார்க்கவில்லை. ஒரு ஒப்பீடாக பார்க்கிறார்கள், ஒரு போட்டியாக பார்க்கிறார்கள், ஒரு அச்சமாக பார்க்கிறார்கள். இதுதான் பெரும்பாலானவர்கள் லேட்டாக புரிந்து கொள்கிற உண்மை. சாணக்கியர் கூறுகிறார், வெளியிலுள்ள பகைவன் தாக்குவது நேராக இருக்கும், வீட்டுக்குள் இருக்கும் பகைவன் தாக்குவது பாசமாக இருக்கும். இந்த ஒரு வரியை வாழ்க்கையில் புரிந்து கொண்ட மனிதன் அரை போரை வென்று விடுகிறான். ஏன் தெரியுமா? வெளி எதிரி கத்தியை காட்டி வருவான், உள்ள எதிரி சிரிப்பை காட்டி வருவான். வெளி எதிரி உங்கள் கதவை உடைத்து நுழைவான், உள்ள எதிரி உங்கள் இதய கதவு திறந்தே இருப்பதை பயன்படுத்துவான். வெளி எதிரி உங்களை ஒரு முறை தாக்குவான், உள்ள எதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பான். கவனியுங்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களை நேராக வெறுக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உனக்காகத்தான் சொல்றேன், நல்லதுக்குத்தான் பேசுறேன், நான் உன்னை விட அனுபவம் அதிகம், உன்னை பார்த்துதான் சொல்றேன். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் உண்மை வேறாக இருக்கும். அவர்கள் உண்மையில் கேட்பது, நீ ஏன் முன்னேறுற? நான் முடியாததை நீ எப்படி முடிக்கிற? என் வாழ்க்கை நின்றிருக்கும்போது நீ ஏன் நகர்ற? இதுதான் சொல்லப்படாத கேள்வி. பலர் கேட்பார்கள், என் அண்ணன் ஏன் இப்படி செய்கிறான்? என் தங்கை ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாள்? நான் நல்லதுதான் செய்தேன், ஏன் என் சகோதரன் பின்னால் பேசுறான்? பதில் எளிது, அவர்கள் உங்களை வெறுப்பதில்லை, அவர்கள் தங்களை பார்த்து வலிக்கிறார்கள். நீங்கள் முன்னேறுவது அவர்கள் நின்றுவிட்ட வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. நீங்கள் டிசிப்ளினா இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் சோம்பலை நினைக்கிறார்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் தவறுகளை நினைக்கிறார்கள். நீங்கள் மதிப்பு பெறுகிறீர்கள் என்றால் அவர்கள் இழந்த மரியாதையை நினைக்கிறார்கள். அதனால்தான் உங்கள் வெற்றி அவர்களுக்கு சந்தோஷம் தராது, அது மிரர் மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான மனிதன் யார் தெரியுமா? உங்களை வெறுப்பவன் அல்ல, உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வேகத்தை குறைப்பவன். அதுதான். அவர்கள் எப்படி செய்வார்கள் தெரியுமா? நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைத்தால், இதெல்லாம் ஈஸி இல்ல, நீங்களாலா? நம்ம ஃபேமிலியில யாராலும் இதுவரை முடியல, ஜாப் பண்ணு, சேஃப். நீங்கள் ஜிம் போக ஆரம்பித்தால் 2 நாள்ல விடுற. நீங்கள் ஸ்டடி ஃபோக்கஸ் பண்ணினால் ஓவர் சீன் பண்ணாத. நீங்கள் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணினால் ஆட்டிடியூட் வந்துடுச்சு. நீங்கள் வெற்றி அடைந்தால் லக். இது ஜோக் போல தோன்றும், ஆனால் தினமும் கேட்கும் மனிதனின் உள்ளம் மெதுவாக சுருண்டு போகும். சாணக்கியர் சொல்கிறார், மனிதனை உடைக்க பெரிய ஆயுதம் தேவையில்லை, தினமும் சந்தேகம் போதுமானது. அதனால்தான் சிலர் உங்களை திட்டமாட்டார்கள், ஆனால் உங்களை நீங்களே டவுட் பண்ண வைப்பார்கள். நான் சரியா போறேனா? நான் ஓவர் கான்ஃபிடென்ஸா? நான் முடியாத விஷயத்துக்கு போறேனா? இந்த செல்ஃப் டவுட் தான் அவர்களின் வெற்றி. கவனியுங்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களை அட்டாக் பண்ணும்போது 2 வகை இருக்கும். வகை 1 வெளிப்படையான தாக்குதல், சண்டை, கோபம், சொத்து பிரச்சனை, நேரடி பகை. வகை 2 மறைமுக தாக்குதல், சிரித்தபடி இன்சல்ட், உங்களை கம்பேர் பண்ணுதல், உங்கள் முயற்சியை சின்னதாக்குதல், உங்கள் சீக்ரெட்டை ஃபேமிலிக்கு லீக் பண்ணுதல், உங்கள் வீக்னஸ் தெரிந்தே டச் பண்ணுதல். இதில் 2வது தான் ஆபத்தானது, ஏனெனில் அது விசிபிள் இல்லை. நீங்கள் நினைப்பீர்கள், அவன் ஜஸ்ட் ஃபன்க்கு தான் சொன்னான், அவளுக்கு அப்படி மனசு இருக்காது, அவன் என்கிட்ட அன்புதான். ஆனால் ரிப்பீட்டட் பேட்டர்னை கவனியுங்கள். ஒரு முறை நடந்தால் மிஸ்டேக், பல முறை நடந்தால் இன்டென்ஷன். இப்போது ஒரு கசப்பான உண்மை, சில சிப்ளிங்ஸ் உங்களை இழுக்க காரணம் ஹேட்ரட் அல்ல, ஹைரார்கி. அவங்க ஃபேமிலியில டாப் பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஷைன் பண்ண ஆரம்பித்தால் அவர்கள் இன்செக்யூர் ஆகிறார்கள். அதனால் ஓப்பனா ஃபைட் பண்ண மாட்டார்கள், சைலண்ட் சப்படோஜ செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்?
உங்கள் பேரண்ட்ஸ் முன்னால் உங்கள் இமேஜ் கெடுப்பார்கள். உங்கள் மிஸ்டேக்ஸ் மட்டும் ஹைலைட் செய்வார்கள். உங்கள் சக்சஸ் இக்னோர் செய்வார்கள். உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஷேக் செய்வார்கள். பிறகு நீங்கள் இமோஷனல் ரியாக்ட் பண்ணுவீர்கள். அதுதான் அவர்கள் வெயிட் பண்றது. ஏனெனில் காம் மனிதனை தோற்கடிக்க முடியாது. இமோஷனல் மனிதனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இதனால்தான் சாணக்கியர் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ் பற்றி ஒரு ஆழமான கருத்து சொல்கிறார். உன்னை நன்றாக அறிந்தவன் உன்னை வெல்ல எளிது. ஆனால் நீ உன்னை அறிந்துவிட்டால் யாராலும் முடியாது. இதுதான் இந்த வீடியோவின் டேர்னிங் பாயிண்ட். இன்று முதல் கொஸ்டின். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இல்லை. புதிய கேள்வி. நான் ஏன் இன்னும் இதனால் பாதிக்கப்படுகிறேன்? ஏனெனில் அவர்களின் வார்த்தைக்கு பவர் கொடுப்பது நீங்கள். அவர்களின் ஒப்பீனியனுக்கு வேல்யூ கொடுப்பது நீங்கள். அவர்களின் அப்ரூவலை தேடுவது நீங்கள். அவர்கள் செயின் போட்டது இல்லை. நீங்கள் அன்லாக் செய்யாத கதவுதான். இப்போது கவனமாக கேளுங்கள். இந்த போரில் சண்டை போட்டவன் தோற்கிறான். அழுதவன் தோற்கிறான். விளக்கம் சொன்னவன் தோற்கிறான். ப்ரூவ் செய்ய முயன்றவன் தோற்கிறான். வெல்பவன் யார்? புரிந்து கொண்டவன். இனிவரும் 5 ரகசியங்கள் சாதாரண டிப்ஸ் இல்லை. இவை மன யுத்த நுட்பங்கள். அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களிடம் ரிவெஞ்ச் வேண்டாம். அவர்களை டிஸ்ட்ராய் செய்ய வேண்டாம். அவர்களின் கண்ட்ரோலில் இருந்து வெளியே வர வேண்டும். அதுவே மிகப்பெரிய வெற்றி. ரகசியம் 1. உணர்ச்சி கட்டுப்பாடு. சாணக்கியர் கூறுகிறார், கோபத்தில் பேசும் மனிதன் தனது எதிரிக்காகவே வேலை செய்கிறான். இந்த வரியை உடன் பிறந்தவர்களுடன் நடக்கும் மனப்போரில் புரிந்து கொண்ட மனிதன் அவர்களின் பாதி சக்தியை உடனே களைந்து விடுவான். ஏன் தெரியுமா? உங்களை வெல்ல அவர்கள் உங்கள் பணத்தை வேண்டாம், உங்கள் வீட்டை வேண்டாம், உங்கள் பொருளை வேண்டாம். அவர்கள் முதலில் விரும்புவது ஒன்றுதான், உங்கள் மன அமைதி. அதை குலைக்க முடிந்தால் மீதியெல்லாம் எளிது. பலர் நினைப்பார்கள், அவன் என்னை இன்சல்ட் பண்ணான், நான் பதில் சொல்லணும். அவள் என் கேரக்டரை குவெஸ்டின் பண்ணினா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர்கள் என்னை ஃபேமிலி முன்னாடி அவமானப்படுத்தினாங்க, நான் சைலண்ட் இருந்தா வீக்னு நினைப்பாங்க. இதுதான் ட்ராப். உங்கள் ரியாக்ஷனை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கோபப்பட்ட நொடியில் அவர்கள் சொல்வார்கள், பார், இதுதான் இவரோட நேச்சர். நாங்க நல்லதுக்கு தான் சொன்னோம். சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றாரே. அதாவது தூண்டியது அவர்கள், தவறு செய்தது நீங்கள் போல காட்டுவார்கள். இது புதிய தந்திரம் இல்லை. சாணக்கியர் காலத்திலேயே இருந்தது. ஒரு மனிதனை தோற்கடிக்க நேரடி போர் வேண்டாம். அவனுடைய உணர்ச்சியை அவனுக்கே எதிரியாக மாற்றிவிடு. கவனியுங்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களை அதிகம் ஹார்ட் பண்ண காரணம் அவர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அல்ல. அவர்கள் எந்த வார்த்தை உங்களை ட்ரிகர் செய்யும் என்று அறிவார்கள். நீங்கள் சென்சிட்டிவான விஷயம் என்ன? எந்த தோல்வி இன்னும் உங்களை வலிக்க வைக்கிறது? எந்த இன்செக்யூரிட்டி உங்களிடம் இருக்கிறது? அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் சில கமெண்ட்ஸ் நேராக இதயத்தில் குத்தும். உதாரணம், நீங்கள் ஜாப் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கேஷுவலா கேட்பார்கள், இன்னும் செட்டில் ஆகலையா? நீங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருந்து ரிகவர் ஆகிறீர்கள். அவர்கள் சிரித்தபடி சொல்வார்கள், உன்னாலதான் நீங்க ஒத்துக்கல. நீங்கள் பிசினஸ் ட்ரை பண்ணி லாஸ் ஆனீர்கள். அவர்கள் ஃபேமிலி முன்னால் சொல்வார்கள், நான் சொல்லலையா, இவனால முடியாது. இதெல்லாம் வேர்ட்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் இது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரைக். இப்போது முக்கியமான கேள்வி, அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஏனெனில் உங்கள் ரியாக்ஷனில் அவர்கள் பவர் ஃபீல் பண்ணுகிறார்கள். நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்றால் அவர்கள் இன்னும் முக்கியமானவர்களாக ஃபீல் பண்ணுகிறார்கள். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறீர்கள் என்றால் அவர்கள் ஜட்ஜ் சீட்டில் உட்கார்ந்து விடுகிறார்கள். நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் அவர்கள் கண்ட்ரோலை டேஸ்ட் பண்ணுகிறார்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன்னை ப்ரொவோக் செய்ய முடிந்தவன் உன்னை ஓன் செய்ய ஆரம்பித்து விட்டான். அதனால் ரூல் நம்பர் 1, உங்கள் உணர்ச்சியை பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆக்குங்கள். யாரும் டச் பண்ண முடியாத இடம். இதையை எப்படி செய்வது? முறை 1, உடனடி பதில் சொல்லாதீர்கள். அவர்கள் கேலி செய்தவுடன் ரிப்ளை வேண்டாம். 5 செகண்ட் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் வீக் அல்ல, அது செல்ஃப் கண்ட்ரோல். அவர்கள் எதிர்பார்ப்பது ஃபயர், நீங்கள் கொடுக்க வேண்டியது வால். முறை 2, எக்ஸ்பிளனேஷன் எடிக்ஷன். விடுங்கள். பலர் தவறு செய்கிறார்கள். நான் அப்படி சொல்லல, என் மீனிங் அது இல்ல, நான் ஆக்சுவலி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தால் நீங்கள் ஆல்ரெடி டிஃபென்ஸ்ல இருக்கிறீர்கள். நீங்கள் டிஃபெண்டன்ட், அவர்கள் ஜட்ஜ். அந்த கேமை ஆடாதீர்கள். சில சமயம் ஒரு வரி போதும். சரி, உன் வியூ அது, நான் நோட் பண்ணிக்கிறேன், அதுவே எனஃப். முறை 3, ட்ரிகர் மேப் உருவாக்குங்கள். ஒரு நோட்புக் எடுத்து எழுதுங்கள். எந்த வார்த்தைக்கு நீங்கள் கோபப்படுகிறீர்கள்? யார் முன்னால் பேசும்போது ஹர்ட் ஆகிறீர்கள்? எந்த கம்பேரிசன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறது? இதை கண்டுபிடித்த நொடியில் உங்கள் வீக்னஸ் வெபேன் ஆகாது,
அவேர்னஸ் வந்த இடத்தில் மேனிபுலேஷன் முடியாது. முறை 4, அவர்களை கரெக்ட் பண்ண ஆசைப்படாதீர்கள். இது பெரிய மிஸ்டேக். அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு நாள் நான் சொல்லி மாற்றுவேன். இல்ல, சிலர் புரிந்து கொள்ள வரவில்லை, ரியாக்ஷன் எடுக்க வருகிறார்கள். அவர்களை எஜுகேட் பண்ண முயற்சிப்பது நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவது. முறை 5, ஃபேஸ் நியூட்ரல், மைண்ட் ஷார்ப். அவர்கள் பேசும்போது உங்கள் முகத்தில் பெயின் காட்டாதீர்கள். கோபமும் வேண்டாம், அழுகையும் வேண்டாம். நியூட்ரல் ஃபேஸ். ஏன்? மேனிபுலேட்டர்ஸ் ஃபீட்பேக் பார்த்துதான் நெக்ஸ்ட் மூவ் டிசைட் பண்ணுவார்கள். நீங்கள் ரீடபுளாக இருந்தால் ஈஸி டார்கெட், அன்ரீடபுளாக இருந்தால் கன்ஃபியூஷன். இப்போருந்தால் கன்ஃபியூஷன். இப்போது ஒரு ஹிடன் ட்ரூத். உடன் பிறந்தவர்களில் சிலர் உங்களை காயப்படுத்தி பிறகு கேர் காட்டுவார்கள். அட சும்மா சொன்னேன், நீங்க ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிறீங்க, நான் தான் உனக்கு க்ளோசஸ்ட். இது அப்பாலஜி இல்லை, ரீசெட் பட்டன். மீண்டும் அடுத்த அட்டாக்குக்கு ஸ்டேஜ் செட் பண்ணுவது. அதனால் ஒருவர் ஒரு முறை தவறு செய்யலாம். ரிப்பீட்டட் இன்சல்ட் பிளஸ் ஃபேக் கேர் சமம் ஸ்ட்ராட்டஜி. சாணக்கியர் கூறுகிறார், ஒரே கல்லால் 2 முறை அடிபடுவது கல்லின் தவறு அல்ல. அதாவது, முதல் முறை அவர்கள் செய்தது தவறு, 2வது முறை அனுமதித்தது நீங்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய டெய்லி பிராக்டிஸ். காலை எழுந்ததும் மனதில் சொல்லுங்கள், இன்று யாரும் என் மூட்டை ஓன் செய்ய மாட்டார்கள். யாரின் வார்த்தையும் என் டைரக்ஷன் மாற்றாது. நான் ரியாக்ட் அல்ல, சூஸ் செய்வேன். இது சிம்பிள் அஃபர்மேஷன் இல்லை, மைண்ட் ட்ரெய்னிங். கவனியுங்கள், அமைதி என்பது பேசாதது அல்ல. அமைதி என்பது உள்ளே கலங்காமல் இருப்பது. வெளியே சிரித்து உள்ளே எரிந்தால் அது சைலன்ஸ் இல்லை. வெளியே காம், உள்ளே கிளியர், அதுதான் மாஸ்டரி. ஒரு நாள் அவர்கள் நோட்டீஸ் பண்ணுவார்கள். முன்னாடி சொன்ன கமெண்ட்டுக்கு நீங்கள் ஃபயர் ஆகுவீர்கள், இப்போது இல்லை. முன்னாடி ஆர்கியூ பண்ணுவீர்கள், இப்போது இல்லை. முன்னாடி ப்ரூவ் பண்ணுவீர்கள், இப்போது இல்லை. அந்த நாளிலிருந்து அவர்கள் புதிய டார்கெட் தேடுவார்கள். ஏனெனில் ஈஸி கண்ட்ரோல் போய்விட்டது. நினைவில் வையுங்கள், நீங்கள் கத்தி வெல்ல வேண்டிய போர் இது இல்லை. நீங்கள் ஸ்டேபிளாக வெல்ல வேண்டிய போர். இப்போது அடுத்த ரகசியம் இன்னும் ஆபத்தானது. ஏனெனில் சில சிப்லிங்ஸ் உங்கள் உணர்ச்சியை மட்டுமல்ல, உங்கள் தகவலையும் பயன்படுத்துவார்கள். நீங்கள் ஷேர் செய்த ட்ரீம்ஸ், நீங்கள் சொன்ன பிளான்ஸ், நீங்கள் வைத்த ட்ரஸ்ட், அதே நாளில் உங்களுக்கு எதிராக திரும்பும். ரகசியம் 2, தகவலை கட்டுப்படுத்து. சாணக்கியர் கூறுகிறார், எல்லா உண்மையையும் எல்லோரிடமும் சொல்லும் மனிதன் தன்னுடைய கதவை தானே திறந்து வைக்கிறான். இந்த வரியை குடும்ப வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாத பலர் தங்களின் மிகப்பெரிய இழப்பை நம்பிக்கையால் சந்திக்கிறார்கள். ஏன் தெரியுமா? வெளி உலகத்தில் ஒருவர் உங்களை ஏமாற்றினால் நீங்கள் எச்சரிக்கையாகி விடுவீர்கள். ஆனால் வீட்டுக்குள் இருப்பவர்கள், அவர்களிடம் நீங்கள் காட் குறைப்பீர்கள். அங்கேதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. பலர் நினைப்பார்கள், இவர் என் அண்ணன்தான், அவள் என் தங்கைதான், என்னுடைய விஷயம் இவர்களிடம் சொன்னால் என்ன? அதுதான் தவறு. உறவு இருக்கிறது என்பதால் அறிவு இருக்கும் என்று அர்த்தமில்லை. இரத்தம் ஒன்று என்பதால் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று அர்த்தமில்லை. கவனியுங்கள், சில சிப்லிங்ஸ் உங்களை நேராக அட்டாக் பண்ண மாட்டார்கள். அவர்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவார்கள். நீங்கள் என்ன பிளான் பண்ணுகிறீர்கள்? எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீர்கள்? யாருடன் பேசுகிறீர்கள்? எந்த வீக்னஸ்ல இருக்கிறீர்கள்? எந்த நேரத்தில் மென்டலி லோவா இருக்கிறீர்கள்? அவர்களுக்கு இது கியூரியாசிட்டி இல்லை, டேட்டா. அவர்கள் கேஷுவலா கேட்பார்கள், அடுத்தது என்ன பிளான்? சேலரி எவ்வளவு? எங்கே போற? அந்த பர்சன் யார்? லோன் எடுத்தியா? பிசினஸ்ல ப்ராஃபிட் வருதா? நீங்கள் ஓப்பனா ஷேர் பண்ணுவீர்கள். ஏனெனில் நீங்கள் நினைப்பீர்கள், குடும்பம் தானே. ஆனால் சிலர் அந்த தகவலை 3 வழியில் யூஸ் பண்ணுவார்கள். வழி 1, டிஸ்கோரேஜ். நீங்கள் சொல்லும் முன்பே சொல்வார்கள், அது ரிஸ்கி, அது உன்னால முடியாது, அது டைம் வேஸ்ட். வழி 2, லீக். நீங்கள் பிரைவேட்டா சொன்ன விஷயம் மறுநாள் ஃபேமிலி குரூப்புக்கு தெரியும். வழி 3, டிலே. நீங்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் நேரத்தில் டவுட் இன்ஜெக்ட் பண்ணுவார்கள். இதுதான் ஏன் பலரின் கனவு ஆரம்பிக்காமலே இறக்கிறது. ஃபெயிலியர் காரணமாக இல்லை, டூ மச் டாக்கிங் காரணமாக. சாணக்கியர் சொல்கிறார், முடிவை காண்பி, திட்டத்தை அல்ல. இந்த ஒரு வரி வாழ்க்கையை மாற்றும். பலர் ரிவர்ஸா வாழ்கிறார்கள். பிளான் அனௌன்ஸ் பண்ணுவார்கள், எக்ஸைட்மெண்ட் வாங்குவார்கள், அட்வைஸ் கேட்பார்கள், டவுட் வாங்குவார்கள், எனர்ஜி லூஸ் பண்ணுவார்கள், பிறகு செயல் நடக்காது. உங்கள் லைஃபில் பெரிய மூவ்ஸ் சைலண்டா நடக்க வேண்டும். நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணினீர்களா? 1 மாதம் கழித்து பாடி காட்டுங்கள். கோர்ஸ் படிக்கிறீர்களா? சர்டிஃபிகேட் வந்த பிறகு சொல்லுங்கள். பிசினஸ் ஆரம்பிக்கிறீர்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்த பிறகு தெரியட்டும்.
மூவ் ஃபர்ஸ்ட், ஸ்பீக் லேட்டர். இப்போது ஒரு டீப் ட்ரூத். சிலர் உங்கள் சக்சஸை தடுக்க முடியாது, ஆனால் ஆரம்பிக்கும் முன்பே நிறுத்த முடியும். அதனால்தான் அவர்கள் ஆரம்பத்திலேயே கேள்விகள் கேட்பார்கள். இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல நீங்க மட்டும் வேற லெவலா? இந்த வார்த்தைகள் ஜோக் போல இருக்கும், ஆனால் இன்சைட் இட் இஸ் பாய்சன். ரகசிய பாதுகாப்பு முறை ஒன்று, லோ டீடெயில் ரெஸ்பான்ஸ். அவர்கள் கேட்பார்கள், என்ன பிளான்? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கேன், சில விஷயங்கள் நடக்குது, பின்னாடி சொல்லுறேன். ஷார்ட், காம், நோ டீடெயில். முறை 2, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லாதீர்கள். ஒருவர் ஃபேமிலி என்றால் எல்லா ஆக்சஸ் கிடையாது. ட்ரஸ்ட் ஏர்ன்ட் ஆக வேண்டும். டைட்டிலால் கிடைக்கக்கூடாது. அண்ணன், தங்கை, சித்தப்பா, மகன், இந்த பெயர்கள் ரிலேஷன், பர்மிஷன் அல்ல. சிபில் சிங்கர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவது வார்த்தையால் இல்லை, எதிர்பார்ப்பால். ஒரு நாள் அவன் என்னை புரிந்து கொள்வான், அவள் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாள், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். இந்த நம்பிக்கையால் தான் பலர் உடைந்து போகிறார்கள். ரகசியம் 3 எதிர்பார்ப்பை தூண்டி சாணக்கியர் கூறுகிறார, உன்னை கட்டுப்படுத்த விரும்புபவன் முதலில் உன் எதிர்பார்ப்பை பிடிப்பான். இந்த ஒரு வரி வாழ்க்கையில் மிகவும் ஆழமானது. ஏனெனில் பலர் சிபில்ஸ் காரணமாக காயப்படுவது அவர்கள் சொன்ன வார்த்தையால் அல்ல, அவர்களிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்பால். நீங்கள் நினைப்பீர்கள், நான் ஸ்ட்ரகிள் பண்றப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் வெற்றி அடைந்தா ப்ரவுட் ஃபீல் பண்ணுவாங்க, நான் வழியில இருந்தா புரிஞ்சுக்குவாங்க, நான் நல்லது செய்தா மதிப்பாங்க. ஆனால் அது நடக்காத போது நீங்கள் உடைந்து போவீர்கள். ஏன்? அவர்கள் தவறு செய்ததால் மட்டுமில்ல, நீங்கள் ஒரு இமேஜினரி வெர்ஷன் ஆஃப் டெம் உருவாக்கியிருந்தீர்கள். பலர் தங்கள் சிபில்ஸை ரியாலிட்டியா பார்க்க மாட்டார்கள், சைல்ட்ஹுட் மெமரியா பார்க்கிறார்கள். அவன் சின்ன வயசுல நல்லவன் தான், அவள் என்கிட்ட அட்டாச்சாக இருந்தா, நாம் ரொம்ப க்ளோஸ். ஆம், அது அந்த காலம். இப்போது அவர்கள் வேறு மனிதர் ஆகியிருக்கலாம். நீங்கள் இன்னும் பழைய படம் பிடித்து நிற்கிறீர்கள். இதுதான் ஹிடன் பெயின். நீங்கள் இன்று ஹர்ட் ஆகிறீர்கள் பிகாஸ் ஆஃப் ஹூ தே ஆர் நவ் அல்ல, ஹூ யூ ஹோப் தே வுட் பி. சாணக்கியர் சொல்கிறார், நம்பிக்கை நல்லது, தவறான மனிதரிடம் வைத்த நம்பிக்கை நஞ்சு. அதனால் ரூல் நம்பர் 3, எக்ஸ்பெக்ட் லெஸ், அப்சர்வ் மோர். கவனியுங்கள். எதிர்பார்ப்பு 3 வகையில் உங்களை ஸ்லேவ் ஆக்கும். வகை 1, பாராட்டு எதிர்பார்ப்பு. நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணினீர்கள், ப்ரொமோஷன், ஹவுஸ், மேரேஜ், ஃபிட்னஸ், பிஸ்னஸ், உடனே மனதில் வரும், எங்க அண்ணன் என்ன சொல்வான், என் தங்கை அப்ரிஷியேட் பண்ணுவாளா? அவர்கள் இக்னோர் பண்ணினால் உங்கள் சந்தோஷம் பாதி குறைந்துவிடும். அதென்ன அர்த்தம்? உங்கள் ஜாய் கீ அவர்களிடம் இருக்கு. வகை 2, புரிதல் எதிர்பார்ப்பு. நீங்க பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அவங்க புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் சிலர் எம்பத்தி கெப்பாசிட்டி இல்லாமல இருப்பாங்க. அவங்களிடம் ரிப்பீட்டட்லி புரிய வைக்க முயற்சி செய்தால் நீங்கள் மட்டும் ட்ரெயின் ஆகுவீங்க. வகை 3, மாற்றம் எதிர்பார்ப்பு. ஒரு நாள் அவன் மாறுவான், ஒரு நாள் அவள் ரியலைஸ் பண்ணுவாள், மேபி, மேபி நாட். ஆனால் அந்த நாளுக்காக உங்கள் வாழ்க்கை நிற்கக்கூடாது. முறை 1, அப்ரிசியேஷன் டீடாக்ஸ். ஒரு மாதத்திற்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீங்கள். ரிசல்ட் வந்த பிறகு கூட வேலிடேஷன் தேடாதீங்கள். உள்ளுக்குள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுவே போதும். இந்த சென்டென்ஸ் ஃப்ரீடம் தரும். முறை 2, சிலர் கிளாப் பண்ண மாட்டார்கள் என்பதை அக்செப்ட் பண்ணுங்கள். உங்கள் வெற்றிக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம், ஆனால் சில சிப்ளிங்ஸ் சைலண்டா இருப்பார்கள். அது உங்கள் வொர்த் குறைவாக இருப்பதால் இல்லை, அவர்களின் இன்னர் கான்ஃப்ளிக்ட் காரணம். முறை 3, இமோஷனல் இன்வாய்ஸ் எழுதாதீர்கள். பலர் மைண்டில் லிஸ்ட் வைத்திருப்பார்கள், நான் அவனுக்கு இதை செய்தேன், நான் அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பிறகு ரிட்டர்ன் இல்லை எனில் ஹர்ட். அன்பு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ரிட்டர்ன் டிமாண்ட் பண்ணினால் ரிசென்ட்மெண்ட் வரும். கிவ் வைஸ்லி, நாட் பிளைண்ட்லி. முறை 4, சப்போர்ட் சிஸ்டம் டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரே ஃபேமிலியிலிருந்து எல்லா எமோஷனல் சப்போர்ட்டாய் எதிர்பார்க்காதீர்கள். மெண்டார், ஃப்ரெண்ட், ஸ்பவுஸ், கம்யூனிட்டி, தெரபிஸ்ட், புக்ஸ், பல சோர்ஸ் இருந்தால் ஒரு சோர்ஸ் ஃபெயில், ஆனாலும் நீங்கள் விழமாட்டீர்கள். வகை 2, புரிதல் எதிர்பார்ப்பு. நீங்க பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அவங்க புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் சிலர் எம்பத்தி கெப்பாசிட்டி இல்லாமல இருப்பாங்க. அவங்களிடம் ரிப்பீட்டட்லி புரிய வைக்க முயற்சி செய்தால் நீங்கள் மட்டும் ட்ரெயின் ஆகுவீங்க. வகை 3, மாற்றம் எதிர்பார்ப்பு. ஒரு நாள் அவன் மாறுவான், ஒரு நாள் அவள் ரியலைஸ் பண்ணுவாள், மேபி, மேபி நாட். ஆனால் அந்த நாளுக்காக உங்கள் வாழ்க்கை நிற்கக்கூடாது. முறை 1, அப்ரிசியேஷன் டீடாக்ஸ். ஒரு மாதத்திற்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீங்கள். ரிசல்ட் வந்த பிறகு கூட வேலிடேஷன் தேடாதீங்கள். உள்ளுக்குள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுவே போதும். இந்த சென்டென்ஸ் ஃப்ரீடம் தரும். முறை 2, சிலர் கிளாப் பண்ண மாட்டார்கள் என்பதை அக்செப்ட் பண்ணுங்கள்.
உங்கள் வெற்றிக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். ஆனால் சில சிப்லிங்ஸ் சைலண்டா இருப்பார்கள். அது உங்கள் வொர்த் குறைவாக இருப்பதால் இல்லை, அவர்களின் இன்னர் கான்ஃப்ளிக்ட் காரணம். முறை 3, இமோஷனல் இன்வாய்ஸ் எழுதாதீர்கள். பலர் மைண்டில் லிஸ்ட் வைத்திருப்பார்கள். நான் அவனுக்கு இதை செய்தேன், நான் அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பிறகு ரிட்டர்ன் இல்லை எனில் ஹர்ட். அன்பு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ரிட்டர்ன் டிமாண்ட் பண்ணினால் ரிசென்ட்மெண்ட் வரும். கிவ் வைஸ்லி, நாட் பிளைண்ட்லி. முறை 4, சப்போர்ட் சிஸ்டம் டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரே ஃபேமிலியிலிருந்து எல்லா எமோஷனல் சப்போர்ட்டாய் எதிர்பார்க்காதீர்கள். மெண்டார், ஃப்ரெண்ட், ஸ்பவுஸ், கம்யூனிட்டி, தெரபிஸ்ட், புக்ஸ், பல சோர்ஸ் இருந்தால் ஒரு சோர்ஸ் ஃபெயில். ஆனாலும் நீங்கள் விடமாட்டீர்கள். முறை 5, ரியாலிட்டி ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுங்கள். அவர்கள் நீங்கள் விரும்பும் மனிதர் அல்லாமல் இருக்கலாம். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் பெயின் குறையும். ரெசிஸ்டன்ஸ் தான் சஃபரிங். இப்பொழுது ஒரு டீப் ட்ரூத். நீங்கள் அப்ரூவல் தேடும்போது அவர்கள் பவர் ஃபீல் பண்ணுவார்கள். நீங்க இண்டிபெண்டா ஆன நொடியில அவங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. ஏன்? முன்னாடி அவங்க சைலன்ஸ்ல உங்களை பனிஷ் பண்ண முடிஞ்சது, இப்ப முடியாது. முன்னாடி அவங்க பிரைஸ் இல்லாமல் நீங்க சேட், இப்போது இல்ல. சாணக்கியர் கூறுகிறார், யாரின் பாராட்டும் தேவையில்லாத மனிதன் மிக ஆபத்தானவன், ஏனெனில் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நினைவில் வையுங்கள், அவர்களிடம் அன்பு இருக்கலாம், ஆனால் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அவர்களிடம் உறவு இருக்கலாம், ஆனால் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். அவங்களிடம் பிளட் ரிலேஷன் இருக்கலாம், ஆனால் எமோஷனல் விஸ்டம் இல்லாமல் இருக்கலாம். இதை புரிந்து கொள்வது பிட்டர்னஸ் அல்ல, கிளாரிட்டி. ஒரு நாள் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, அவங்க கால் பண்ணலையா, பரவாயில்லை. அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணலையா, பரவாயில்லை. அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா, பரவாயில்லை. நான் என் பாதையில் போகிறேன். அந்த நாளிலிருந்து நீங்கள் விக்டிம் இல்லை, ஃப்ரீ. இப்போது அடுத்த ரகசியம் மிக முக்கியமானது. ஏனெனில் எக்ஸ்பெக்டேஷன் கட் செய்தாலும் அவர்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து டேமேஜ் செய்யலாம். அட்வைஸ் பேரில், இன்டர்ஃபியரன்ஸ் பேரில், ஃபேமிலி கன்சர்ன் பேரில். அதற்கு தீர்வு ஒன்றுதான். ரகசியம் 4 எல்லை அமை. சாணக்கியர் கூறுகிறார், கதவு இல்லாத வீட்டில் யார் வேண்டுமானாலும் நுழைவார்கள். இந்த ஒரு வரி வீடு பற்றியது அல்ல, உங்கள் வாழ்க்கை பற்றியது. பலர் உடன் பிறந்தவர்களால் காயப்படுவதற்கு காரணம் அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் மட்டுமில்லை, நீங்கள் கதவு இல்லாமல் வாழ்கிறீர்கள். பலர் நினைப்பார்கள், ஃபேமிலி தானே, பவுண்டரி வேணாமே, அண்ணன் தானே, எதையும் கேட்கலாம், தங்கை தானே, எதிலும் இன்வால்வ் ஆகலாம். இல்லை, உறவு இருக்கிறது என்பதால் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் கிடையாது. அன்பு இருக்கிறது என்பதால் அதிகாரம் கிடையாது. கவனியுங்கள், சில சிப்லிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நுழைவது கேர் காரணமாக அல்ல, கண்ட்ரோல் காரணமாக. அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள், யாருடன் பேசுகிறீர்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எப்போது கல்யாணம், ஏன் இப்படி முடிவு எடுத்தீர்கள். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் கில்ட் ஃபீல் பண்ண வைப்பார்கள். நாங்க கேட்டா கூட சொல்ல மாட்டியா, ஃபேமிலியே அவுட் சைடர் மாதிரி பார்க்கறேன், நீ ரொம்ப மாறிட்டே. இதுதான் எமோஷனல் ஆக்சஸ் ட்ராப். சாணக்கியர் சொல்கிறார், எல்லை இல்லாத இடத்தில் மரியாதை நீண்ட நாள் நிலைக்காது. அதனால் ரூல் நம்பர் 4, பவுண்டரி இஸ் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட், பவுண்டரி இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். முறை 1, எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் சம்பளம் பிரைவேட், உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரைவேட், உங்கள் ஹெல்த் டீடைல்ஸ் பிரைவேட், உங்கள் நெக்ஸ்ட் மூவ் பிரைவேட். இது சீக்ரசி அல்ல, பிரைவசி. முறை 2, என் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பலர் ஃபேமிலிக்கு நோ சொல்ல முடியாமல் சிதறுகிறார்கள். இந்த வாரம் வர முடியாது, அது பற்றி பேச விருப்பமில்லை, இந்த முடிவு நான் எடுத்தாச்சு, இந்த விஷயம் பிரைவேட். ஷார்ட், கால்ம், கிளியர். லாங் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். முறை 3, ரிப்பீட்டட் டாபிக் கேட் போடுங்கள். சிலர் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். எப்ப செட்டில் ஆகிற, எப்ப குழந்தை, எவ்வளவு ஏர்ன் பண்ற, அந்த மேட்டர் என்ன ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நியூ ஆன்சர் கொடுக்காதீர்கள். சேம் லைன் ரிப்பீட். புதிய அப்டேட் வந்தா சொல்றேன். அவங்களுக்கு போர்டம் வரும், இன்டரகேஷன் குறையும். முறை 4, உங்கள் வீட்டில் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவர்கள் உங்கள் பர்சனல் ஸ்பேஸ்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ணுகிறார்களா, உங்கள் டைம் டிஸ்டர்ப் பண்ணுகிறார்களா, உங்கள் பார்ட்னர் பற்றி கமெண்ட் பண்ணுகிறார்களா, உங்கள் பேரண்டிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணுகிறார்களா, சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபர்ம்னஸ். முறை 5, டிஸ்டன்ஸ் என்பது ஹேட் இல்லை, சில நேரம் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் தேவைப்படும். லெஸ் கால்ஸ், லெஸ் விசிட்ஸ், லெஸ் ஷேரிங், லெஸ் எமோஷனல் டிபெண்டன்சி. இதன் அர்த்தம் ரிலேஷன்ஷிப் பிரேக் அல்ல, டேமேஜ் ரெடியூஸ். இப்போது ஒரு பெரிய தவறு. பலர் பவுண்டரி வைக்கும்போது கோபத்தில் வைப்பார்கள், அழுது பேசுவார்கள், கத்துவார்கள், பாஸ்ட் எல்லாம் எடுப்பார்கள். அதனால் மெசேஜ் லாஸ்ட், பவுண்டரி எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் ஆகிவிடும்.
சரியான பவுண்டரி எப்படி? காம் டோன், ஒன் சென்டென்ஸ், ரிப்பீட் இஃப் நீடட், நோ டிபேட். உதாரணம், இந்த விஷயம் பற்றி பேச விருப்பமில்லை. அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணினாலும் நான் சொன்னேன் பேச விருப்பமில்லை. அதுவே போதும். சாணக்கியர் கூறுகிறார், வாதத்தில் ஜெயிப்பதை விட வரம்பை நிலைநிறுத்துவது பெரிய வெற்றி. ஏனெனில் டிபேட் எண்ட்லெஸ். பவுண்டரி ஃபைனல் கவனியுங்கள். சிலர் உங்கள் பவுண்டரிக்கு ஆங்கிரி ஆகுவார்கள். ஏன்? முன்னாடி ஃப்ரீ ஆக்சஸ் இருந்தது, இப்போது இல்லை. அவங்க சொல்வாங்க, ஆட்டிடியூட் வந்துடுச்சு, மனைவி ஸ்லாஷ் கணவர் இன்ஃப்ளூயன்ஸ், பணம் வந்தா மாறிடுவாங்க. இக்னோர். முன்னாடி அவர்கள் கன்வீனியன்ஸ் இருந்தது, இப்போது டிசிப்ளின் வந்திருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பிடிக்காது. ரெட் ஃபிளாக் ஷைன்ஸ் உங்கள் பவுண்டரிக்கு ஒருவர். கில்ட் யூஸ் பண்ணினால், மாக் பண்ணினால், ஃபேமிலி அகேன்ஸ்ட் யூஸ் பண்ணினால், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அவர் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஆக்சஸ் வேண்டும் தான். கிரீன் பவுண்டரி சைன்ஸ், ஹெல்த்தி சிப்ளிங், கேட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவார், எல்லை புரிந்து கொள்வார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலும் மரியாதை வைப்பார். இதுதான் மேச்சூரிட்டி. இப்போது ஒரு டீப் ட்ரூத். நீங்கள் எல்லை வைக்காததால் அவர்கள் ஓவர் ஸ்டெப் பண்ணுகிறார்கள். நீங்கள் எல்லை வைத்தால் யார் உண்மையில் அன்பு கொண்டவர் என்று தெரியும். பவுண்டரி ரிவீல்ஸ் கேரக்டர். ஒரு நாள் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. முன்னாடி அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் டிஸ்டர்ப் பண்ணுவார்கள், இப்போது 2 முறை யோசிப்பார்கள். முன்னாடி உங்கள் முடிவில் காமெண்ட் பண்ணுவார்கள், இப்போது கேர்ஃபுல்லா பேசுவார்கள். ஏன்? நீங்கள் ஃபைனலி கேட் வைத்து விட்டீர்கள். நினைவில் வையுங்கள், சுவர் இல்லாத நிலம் எல்லோருக்கும் பாதை, எல்லை வைத்த நிலம் உரிமையாளருக்கு சொத்து. உங்கள் வாழ்க்கை பாதையா அல்லது சொத்தா? இப்போது கடைசி ரகசியம் வருகிறது. இது மிக ஆபத்தானதும் சக்தி வாய்ந்ததும். ஏனெனில் சிலரை வார்த்தையால் வெல்ல முடியாது, பவுண்டரியாலும் முழுமையாக மாற மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரே பதில், உங்கள் உயர்வு.